வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சில விஷயங்களை ஒரு மனித இயல்பு, நாளைக்கு தானே பார்த்துப்போம், நாளை வரைக்கும் டைம் இருக்கு, இன்றைக்கி என்ன அவசரம், அதுக்குள்ளே வேறு வேலையெல்லாம் வந்துடும், அப்போ இன்று காரியம் நிகழ்த்த வேண்டும், அடித்து பிடிச்சி ஓடுறது, அதை போன்ற ஒரு தன்மையை இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது ஒரு வேளை சுறுசுறுப்பாக செயல்பட்டிருந்தால் இந்த அன்வான்ட் டென்ஷன் எனக்கு இல்லாமல் இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் உண்மையும் கூட. பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்ற பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில நல்ல நண்பர்கள், சில நல்ல பேச்சுவார்த்தைகள், இதற்கான சூழல்களும் சிறப்பாக அமைவதால் மிகப்பெரிய சாதனைகளை பற்றிய ஒரு திட்டங்களும் அதை சாதிப்பதற்கான அந்த வேலைகளை தொடங்குவதற்கும் உரிய சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். எதிர்பாராத சில பிரயாணங்கள் ஏற்படும். ஆனால் இப்போ ஏற்படாது இந்த வாரத்தில், அடுத்த வாரம் அது நிகழும். அப்போ அதுக்கான திட்டங்களை எல்லாம் கரெக்டாக கையில் வச்சுருப்பீங்க. அதனால் இது எப்படி சொல்கிறதுனா, ஆஃபீஸு 10 மணி ஒரு நிமிஷத்துக்கு போனால் கூட மேனேஜர் பாயிண்டெல்லாம் கட்டிடுவான். நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது மணி 9:30, நடுவில் டிராஃபிக் வேறு. அப்போ எப்படி இருப்பீங்க? பரபரப்பாக எப்படியாவது இடுக்கில் முடுக்கில் பூந்து கரெக்டாக 10 மணி ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னால் உள்ள நுழைஞ்சிடும். அது போல் இருக்க உங்களுடைய செயல்பாடுகள். ஆனால் நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள். பட் கொஞ்சம் பிளானிங்கோடு செயல்பட்டிங்கன்னா இந்த ஹரிபரி இல்லாமல் நிறைவேற்ற முடியும். ஆனால் நிச்சயமாக இது ஒரு ப்ராக்ரஸிவ் வீக். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.